ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அபுதாபியோட காஸ்ட் ஆஃப் லிவிங் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் இங்கே அபுதாபி வந்து ஆக்சுவலி 2 years ஆக போகுது. ஸோ இந்த 2 yearsல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு மாதத்துக்கு ஃபார் த ஃபேமிலி ஆஃப் 3 எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நமக்கு ஒரு மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆகிற பெரிய செலவு அப்படின்னு பார்த்தாக்கா வந்துட்டு அது வந்து ரெண்ட்டு தான். ஸோ ரெண்ட் வந்துட்டு அரவுண்ட் ஒரு 3500 ஆகுது ஆக்சுவலி எங்களுக்கு. ஸோ இது வந்து ஒருத்தவங்களுக்கும் வந்து வேரி ஆகும். ஆக்சுவலி நாங்கள் சிட்டியில் இருக்கோம், அபுதாபி சிட்டியில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த ரெண்ட் 3500 dirhams. ஸோ இப்போ நீங்கள் இங்கே அபுதாபி அவுட்டரில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆக்சுவலி வந்து எங்களை விட கொஞ்சம் ரெண்ட் வந்துட்டு கம்மி தான். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆகிற நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது அவங்கவுங்க யூஸ் பண்ணுற யூட்டிலிட்டி பொறுத்து தான். எங்களுக்கு மந்த்லி 350 அரௌண்ட் 350 dirhams ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஆகிற செலவுன்னு பார்த்தாக்கா வந்துட்டு கிராசரிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது அரவுண்ட் ஒரு 1000 dirhams ஆகும். நான் இது மேக்ஸிமம் சொல்கிறேன். ஸோ இது வந்து அவங்கவுங்க ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து தான். எங்களுக்கு அரவுண்ட் ஒரு 1000 dirhams ஆகுது. மளிகை ஜாமான், காய்கறி எல்லாமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு 1000 dirhams ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு வைஃபை. ஸோ நமக்கு இந்தியாவில் வந்து ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து எத்திசலாட் அப்படிங்கிற நெட்ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பிளான் எடுத்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு மந்த்லி வந்து சார்ஜஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அரவுண்ட் ஒரு 300 dirhams ஆகுது வைஃபைக்கு. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி மொபைல் ரீசார்ஜ்லாம் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து வைஃபை இருக்கனால எங்களுக்கு அதுவே வந்துட்டு போதுமானதாக இருக்குது. ஸோ வைஃபைக்கு அரவுண்ட் ஒரு 300 dirhams ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் வந்துட்டு ஆக்சுவலி என்னோட கிட் வந்து அவனுக்கு இன்னும் 4 years ஆகலை. 4 years கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் வந்து எல்கேஜின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து KG1ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவனை வந்து எல்கேஜியில் போட முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து என்னோடய பையன் வந்துட்டு ப்ளே ஸ்கூல் தான் போயிட்டுருக்கிறான். அவனுக்கு பெர் மந்த்துக்கு 1200 ஆகுது. ஸ்கூல் ஃபீஸ் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து 1200 dirhams ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆகிற செலவுன்னு பார்த்தாக்கா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு அரவுண்ட் ஒரு 400 dirhams ஆகும். ஆக்சுவலி கார் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளோ செலவுன்றது எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. எங்கள்கிட்ட கார் இல்லை. ஸோ நாங்கள் வந்து டாக்ஸி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி வந்துட்டு டாக்ஸி இல்லைன்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸுக்கு வந்துட்டு நோல் கார்டுன்னு ஒரு கார்டு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்துட்டு பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து டாக்ஸி யூஸ் பண்ணுறோம். டாக்ஸிக்கு வந்துட்டு ஆக்சுவலி மினிமம் சார்ஜ் இங்கேருந்து எங்கே போனாலும் மினிமம் சார்ஜ் வந்து 12 dirhams. ஸோ எங்களுக்கு பெர் மந்த்துக்கு அரவுண்ட் ஒரு 400 dirhams ஆகுது டாக்ஸிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன செலவு இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். எங்கேயாவது இப்போது நம்ம வந்து வெளியில் ஷாப்பிங் போகிறோம், ஒரு மாலுக்கு போகிறோம், இல்லைனா எங்கேயாவது வந்து ஒரு டின்னர் போகிறோம் அப்படின்னா அது எப்படியும் மாதத்தில் வந்து ஒரு 500 dirhams ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு அபுதாபியில் 1 monthக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ். அரௌண்ட் ஒரு 6500லேருந்து 7500 வரைக்கும் ஆகும் ஃபார் த ஃபேமிலி ஆஃப் 3. ஸோ இங்கே அபுதாபியில் இருக்கவங்களுக்கும் அண்ட் ஸோ பேச்சுலராக நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து மேரேஜ் பண்ணி ஃபேமிலி இங்கே வைக்கணுன்னு இருக்கவங்களுக்கு, அண்ட் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருக்கலாம். ஸோ அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டைம் எடுத்து வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வேறு ஏதாவது queries இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.